Hi, welcome to Mount Civil Academy. Today topic is footing. நான் இந்த வீடியோவில் what is mean by footing or define footing and types of footing, footing ஓட uses நான் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அந்த பில்டிங் டிசைன் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் பார்ட் என்ன பண்ணுவோம், அந்த பில்டிங் என்ன ஏரியா இருக்கோ அது வந்து நம்ம எர்த் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுட்டிங் இருக்க இடத்துல வந்து நம்ம பிசிசி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டிங்கோட லென்த்து பிரெத் வந்து 2 மீட்டர் பை 3 மீட்டர் இருந்தால் கொஞ்சம் ஆப்செட் வச்சுட்டு நம்ம வந்து பிசிசி போடுவோம். அந்த பிசிசி போட்ட பிறகு அதுக்கு மேலே தான் ஃபுட்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபுட்டிங்கோட பாட்டம் மேட்டில் மெயின் பார் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டாப் மேட்டில் வந்து மெயின் பார் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குங்களா காலமு, இந்த காலமோட வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் அந்த ஃபுட்டிங்கில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். காலம் பொசிஷனில் பண்ண பிறகு தான் நம்ம கான்க்ரீட் பண்ண போகிறோம் ஃபுட்டிங். ஃபுட்டிங்கோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் யூசஸ் லோயர் பார்ட் ஆஃப் த பில்டிங் ஃபவுண்டேஷன் தட் மேக்ஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் சாயில். ஃபுட்டிங் வந்து சாயில் கூட வந்து டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 ஃப்ளோரில் இருக்க டோட்டல் வெயிட் ஆஃப் த பில்டிங் இன்க்ளூட் டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், ஸ்னோ லோட், எர்த்குவேக் லோட். என்னென்ன பில்டிங்ஸ் நம்ம லோட் இருக்கோ அந்த லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபுட்டிங்க்கு வரும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டிங்லேருந்து கீழே இருக்க சாயிலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபுட்டிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் இது தான். டோட்டல் லோட்ஸ் வந்து கீழே இருக்கிற பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் இருக்கும். அந்த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து அதிகமாக இருக்கணும், பில்டிங்கோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி பில்டிங் அதிகமாக இருந்தால் என்னாகும், அந்த சாயில் உள்ளார கீழே போயிடும் பில்டிங். அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபுட்டிங் வந்து கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கான்க்ரீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். இதோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் டு சாயில். நெக்ஸ்ட்டு பில்டிங் வந்து அன்இவலாக செட்டில்மெண்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 mm or 10 mm ஒரு செட்டில்மெண்ட் ஆனால் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே செட்டில்மெண்ட் ஆகணும். அன்இவன் செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா பில்டிங் வந்து டில்ட் ஆகிடும், பில்டிங் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிரும். அப்படிலாம் சாயக்கூடாது. அந்த பில்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும்னா இந்த ஃபுட்டிங் வந்து அதோட ஃபங்க்ஷன் மெயின் இதுதான். நெக்ஸ்ட்டு டில்ட்டிங் இன் ஒன் டைரக்ஷன். பில்டிங் வந்து ஒரு பக்கம் இப்படி சாயக்கூடாது, பில்டிங் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்லிஃப்ட் ப்ரெஷர். நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, சாயிலோட அப்லிஃப்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும், பில்டிங்கோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபுட்டிங்கோட நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டிங். ஒரு 7 டைப் ஃபுட்டிங் நான் வந்து இங்கே போர்டில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் பார்த்தா ஐசோலேட்டட் ஃபுட்டிங். இந்த ஃபுட்டிங்கில் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அந்த காலமில் வர லோடு அந்த ஃபுட்டிங்க்கு வந்து போதுமானதாக இருந்தால் அப்போ நம்ம வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தான் நம்ம போகுவோம். இந்த ஃபுட்டிங் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபுட்டிங், ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் ஆர் சர்க்குலர் ஃபுட்டிங். நெக்ஸ்ட்டு கம்பைன் ஃபுட்டிங். இந்த கம்பைன் ஃபுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 காலம், 2 விட அதிகமாக காலம் இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நாம் கம்பைன் ஃபுட்டிங் யூஸ் பண்ணலாம். இந்த கம்பைன் ஃபுட்டிங் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, காலம் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் காலமில். அப்போ நம்ம சிங்கிள் ஃபுட்டிங் போகும்போது அந்த பக்கத்தில் 2 காலமோட ஃபுட்டிங்ஸ் வந்து டச் ஆகும். ஸோ அப்போ வந்து டெப்த் வேரியேஷன் வரும், அப்போ ஸ்டீல் வேரியேஷன் வரும், லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பிரச்சனை வரும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 2 or 3 காலம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பைன் ஃபுட்டிங் வந்து ஒரே ஒரு டெப்த்தில் கொடுத்து அந்த 3 காலம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த கம்பைன் ஃபுட்டிங்கும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம் ஆர் ட்ரெபெசாய்டல் ஷேப்லேயே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டினியூஸ் ஃபுட்டிங். கண்டினியூஸ் ஃபுட்டிங்ஸ் நம்ம எங்கே நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைனிங் வால், ஆர்சி வால். ஆர்சியோட வால் பாட்டமில் பார்த்தா நம்ம ராஃப்ட் சொல்லுவோம் ஆர் அதர்வைஸ் கண்டினியூஸ் ஃபுட்டிங். அந்த வால் வந்து எவ்வளோ தூரம், ஃபார் எக்ஸாம்பிள் 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர்ஸ்
ஆர் பில்டிங் வந்து 4 சைட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம்னா அந்த 4 சைட்ஸ்க்குமே வந்து அந்த ரிட்டர்னிங் வால் கீழே வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபுட்டிங் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராப் ஃபுட்டிங். ஃபோர்த் இஸ் ஸ்ட்ராப் ஃபுட்டிங். இந்த ஸ்ட்ராப் ஃபுட்டிங் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காலம் வந்து எட்ஜ் ஆஃப் த ஃப்ளாட்டில் இருக்கும், பிளாட் ஆர் பவுண்ட்ரி அந்த எட்ஜில் இருக்கும் போது அந்த காலமை வந்து நம்ம லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் போக வாய்ப்பு இருக்குது. அந்த சமயம் அந்த காலம்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மோடி வந்து நம்ம ஸ்ட்ராப் ஃபுட்டிங் கொடுத்துருவோம். ஸ்ட்ராப் ஃபுட்டிங்னா ஒரு காலம்லேருந்து இன்னொரு காலம் வந்து ஒரு பிளிந்த் பீம் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஹோல்டு பண்ணிக்கும், லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் ராஃப்ட் ஆர் மேட் ஃபுட்டிங். லோ பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். லோ பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சமயம் வந்து மோர் தேன் 50% ஆஃப் த ஏரியா வந்து கவர் பண்ணோம் இந்த ராஃப்ட் ஃபுட்டிங். லென்த் அண்ட் பிரெத்தை எவ்வளோ லென்த்து ஃபுட்டிங்ஸ் இருக்கோ, நம்ம பில்டிங் சைஸு பிரெத்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வந்து டோட்டலாக வந்து நம்ம காங்க்ரீட் பண்ண போகிறோம், ஒரு பெரிய மாஸ் காங்க்ரீட். அதுதான் ராஃப்ட் ஃபுட்டிங். அந்த பில்டிங்ஸில் வந்து எத்தனை காலம்ஸ் இருக்கோ அத்தனை காலம்க்கு வந்து ஒரே ஒரு ஃபுட்டிங் தான் இருக்கும், ராஃப்ட் ஃபுட்டிங். நெக்ஸ்ட்டு 6th பார்த்தா ஃபைல் ஃபுட்டிங். ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைஓவர் ஆர் மெட்ரோ ஃப்ளைஓவர் ஆர் பிரிட்ஜஸ், அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஹெவி லோடு வரும். அந்த லோடு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கீழே கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஃபைல் ஃபுட்டிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம எதுக்கு நம்ம பண்ண போகிறோம்னா பிரிட்ஜஸ் ஆர் ரிவர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 5 ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபுட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் லோட் ஃப்ரம் காலம் டு. ஃபுட்டிங்கோட மெயின் பர்பஸ் என்னங்க, காலமில் இருந்து லோட் ஆஃப் த காலம் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், காலம் டு சாயில், SOIL, சாயில். கம்பைன்ட் ஃபுட்டிங் ப்ரொவைடட் டேஷ் ஆர் மோர் காலம் க்ளோஸ்டு பை ஸ்பேஸ்டு. கம்பைன்ட் ஃபுட்டிங் வந்து நம்ம எத்தனை காலம் பக்கத்தில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் 2 or more columns. Area of the footing depends upon the. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபுட்டிங் வந்து லென்த்து பிரெத் இருக்கும், லென்த்து 2/3 மீட்டர் ஆர் 3/4 மீட்டர் ஆர் 1/2 மீட்டர், வாட் எவர் டிஸ்டன்ஸ் லென்த்து பிரெத் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சேஃப் bearing capacity of soil. Safe bearing capacity of soil. IS 456 code for RCC. Minimum thick edge isolated footing பார்த்தீங்கன்னா 150 mm. ஃபுட்டிங்கோட திக்னஸ் வந்து எட்ஜில் வந்து 150 mm இருக்கணும் ஆஸ் பர் IS 456. ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ப்ரொவைடட் டேஷ் காலம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டிங், ஐசோலேட்டட் ஃபுட்டிங், கம்பைன் ஃபுட்டிங், ராஃப்ட் ஃபுட்டிங், கண்டினியூஸ் ஃபுட்டிங், ராஃப் எல்லாமே நான் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து எந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபுட்டிங்கில் வந்து எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா only 1 column. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு டாப்பிக்கில் வரேன். தேங்க்யூ.